கிட்ஸ் தமிழ் மழலை மொழியில் மலரும் தமிழ். அன்பு குழந்தைகளே, இன்று நாம் சந்தனவனம் என்ற ஒரு அழகான காட்டிற்குள் நுழையப் போகிறோம். அங்கே எங்கு பார்த்தாலும் சந்தன மரங்களின் நறுமணம் வீசும். அந்த காட்டில் வில்லன் என்ற ஒரு பேராசை பிடித்த ஓநாயும் குட்டி என்ற ஒரு அன்பான அணிலும் வசித்து வந்தன. அந்த வருடம் கோடைக்காலம் மிக கடுமையாக இருந்தது. காட்டில் உணவு கிடைப்பதே அரிதாகிவிட்டது. விலங்குகள் எல்லாம் கவலையுடன் இருந்தன. ஒரு நாள் ஓநாய் தற்செயலாக ஒரு பெரிய மரப்பொந்திற்குள் நிறைய உலர்ந்த பழங்கள் மற்றும் கொட்டைகள் இருப்பதை பார்த்தது. ஆஹா, இந்த காட்டில் யாருக்கும் கிடைக்காத உணவு எனக்கு கிடைத்து விட்டது. இதை நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். எனக்கே இது பல மாதங்களுக்கு வரும் என்று பேராசையுடன் நினைத்தது ஓநாய். அதே சமயம் அந்த பக்கமாக வந்த குட்டி அணில் தன் கையில் வைத்திருந்த ஒரு சிறிய துண்டு பழத்தை பசியால் வாடிக்கொண்டிருந்த ஒரு வயதான முயலுக்கு கொடுத்து கொண்டிருந்தது. இதை பார்த்த ஓநாய் ஏளனமாக சிரித்தது. நீ முட்டாள் அணிலே, உனக்கே சாப்பிட உணவு இல்லை, இதில் மற்றவர்களுக்கு போய் கொடுக்கிறாயே, நீ எல்லாம் சீக்கிரம் பசியால் வாடி இறந்து விடுவாயின்னு என்று கேலி செய்தது. குட்டி அணில் புன்னகையுடன் சொன்னது, நண்பா, பகிர்ந்து உண்ணும் போது கிடைக்கும் மகிழ்ச்சி தனித்து உண்ணும் போது கிடைக்காது. அன்புதான் இந்த உலகிலேயே பெரிய செல்வம் சொன்னது. ஓநாய் அதை மதிக்காமல் தான் மறைத்து வைத்திருந்த உணவை யாரும் திருடிவிடக்கூடாது என்பதற்காக அந்த மரப்பொந்திற்கு அருகிலேயே இரவும் பகலும் காவல் இருந்தது. யாருடனும் பேசவில்லை, யாருக்கும் உதவவில்லை. ஒரு நாள் ஓநாய் அந்த உணவை சாப்பிடுவதற்காக பொந்திற்குள் தலையை நுழைத்த போது அதன் கழுத்து ஒரு இடுக்கில் சிக்கிக் கொண்டது. எவ்வளவு முயன்றும் அதனால் தலையை வெளியே எடுக்க முடியவில்லை. மூச்சுவிடக் கூட சிரமப்பட்டது. யாராவது காப்பாற்றுங்கள், யாராவது காப்பாற்றுங்கள் என்று கத்தியது. சத்தம் கேட்டு ஓடி வந்த விலங்குகள் ஓநாயின் பேராசையை நினைத்து, இவன் யாருக்கும் உதவாதவன், இவனுக்கு நாம் ஏன் உதவ வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றன. ஆனால் குட்டி அணில் மட்டும் அங்கே வந்தது. பயப்படாதே நண்பா, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி தன் சிறிய பற்களால் அந்த மரத்தின் இடுக்கை சுற்றியிருந்த பகுதியை மெல்ல மெல்ல கடித்தது. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஓநாயின் தலை விடுவிக்கப்பட்டது. தன் உயிரை காப்பாற்றிய அணிலை பார்த்து ஓநாய் வெட்கத்தால் தலைகுனிந்தது. என்னை மன்னித்து விடு குட்டி அணிலே, நான் இவ்வளவு உணவை மறைத்து வைத்தும் ஆபத்து நேரத்தில் அது எனக்கு உதவவில்லை. ஆனால் உன் அன்பும் உதவியும் தான் இன்று என் உயிரை காப்பாற்றியது என்று அழுது கொண்டே சொன்னது. அன்று முதல் ஓநாய் தன் உணவை எல்லா விலங்குகளுடனும் பகிர்ந்து கொண்டது. சந்தனவனம் முன்பை விட இப்போது இன்னும் மகிழ்ச்சியாக மாறியது. பார்த்தீர்களா குட்டீஸ்களே, நாம் எவ்வளவு சேர்த்தாலும் இக்கட்டான நேரத்தில் நம்முடைய அன்பும் நாம் மற்றவர்களுக்கு செய்த உதவியும் தான் நம்மை காப்பாற்றும். நீங்களும் உங்கள் கையில் இருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பீர்கள் தானே? பகிர்ந்துண்ணும் பண்பே சிறந்தது. பேராசை என்றும் துன்பத்தையே தரும். இன்னும் புதிய வீடியோக்களை காண கிட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.